ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோ ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக இருக்க போது சில பேரை பார்க்கும்போது தோணுற சில விஷயத்த நான் இனி இந்த சேனலில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட கேரக்டரை டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படிங்கிறத நம்புறேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே யூகேல நிறைய கடையில் செல்ஃப் செக் அவுட் மிஷின் இருக்கு. செல்ஃப் செக் அவுட்னா நம்ம வாங்குற பொருளை நம்மளே ஸ்கேன் பண்ணி பே பண்ணிட்டு வாங்கிட்டு வரலாம். இப்போ நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்ல போறேன். இந்த சுச்சுவேஷன்ல என்னோட கேரக்டர் நேம் குமார் இப்போ ஒரு கடைக்கு போறாரு. அங்க போய் கொஞ்சம் பொருளை எடுத்து ஷாப்பிங் பாஸ்கெட்ல போடுறாரு. இப்போ பே பண்ணலான்னு அங்க வேலை பார்க்குற பொண்ணு கிட்ட கேட்கிறாரு, எங்க பே பண்றது அப்படின்னு. அந்த பொண்ணு செல்ஃப் செக் அவுட் மிஷினை காமிக்கிறாங்க. குமாருக்கு அந்த சிஸ்டம் புதுசு. அந்த மிஷினை யூஸ் பண்ண தெரியாத குமாருக்கு அவரே அறியாம ஒரு கோவம் வருது. அந்த பொண்ணு கிட்ட, ஏன் இந்த மாதிரி மிஷின்லாம் இங்க வைக்கிறீங்க, இதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் எப்படி இது பண்றது, அந்த மாதிரி எல்லாம் கத்துறாரு. சுத்தி இருக்கிற எல்லாரும் அவரையும் அந்த பொண்ணையும் பாக்குறாங்க. குமாருக்கு அவரே அறியாம ஏன் கோவம் வந்துச்சு? இந்த கோவத்துக்கு காரணம் அவருக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படிங்கிறதுக்கானதுதான். ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் அந்த கோவம் கடையோட சிஸ்டம் மேல அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருப்பாரு. இப்போ குமாரோட கேரக்டரை டெவலப் செய்யணும். எப்படி? ஸோ கடையில் வேலை செய்கிற பொண்ணு செல்ஃப் செக் அவுட் மெஷினில் போய் பே பண்ணுங்கன்னு சொல்லும்போது குமார் அவருக்கு அந்த சிஸ்டம் புதுசு அப்படிங்கிறத அவர் அக்செப்ட் பண்ணிக்கணும். அண்ட் அந்த பொண்ணுக்கிட்ட, எனக்கு இந்த மிஷினில் எப்படி பே பண்ணணும்னு தெரியாது, ஸோ நீங்கள் ஒரு டைம் காமிக்கிறீங்களா அப்படின்ட்டு அவங்க கிட்ட கேட்கும் போது அந்த பொண்ணு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறாங்க. இப்படி பண்ணுறதுனால அந்த நாளில் அவர் ஒரு புது விஷயத்த கற்றுக்க போகிறாரு. அண்ட் அந்த வேலை செய்கிற பொண்ணுக்கும் ஒரு குட் டேவா இருக்க போகுது. குமார் மட்டும் இங்க இப்படி கிடையாது. நம்மள சில பேர் இப்படிதான் இருக்கும். நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அங்க இருக்கிற அந்த சிஸ்டம் நமக்கு பழக்கம் இல்ல அப்படிங்கும்போது கோவப்படுறதுக்கு பதிலா அதை கத்துக்க ட்ரை பண்ணுங்க. கத்துக்கிறதுனால யாருக்கும் எந்த நஷ்டமும் கிடையாது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.